குத்துற மாதிரி இருக்கா, கால்கள் டிங்லிங் ஊசிச்சு குத்துற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இட்ஸ் இண்டிகேஷன். ஓகேங்களா? சோ உடம்பு வீக்கா இருக்கிறது, எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கிறது, தசை பிடிப்பு அடிக்கடி நடக்கிறது, நரம்பு உங்களுக்கு ரிப்பேர் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி கையிலையும் காலையும் உங்களுக்கு டிங்லிங் எப்பொழுதும் தெரியுங்களா? சோ இது கூடவே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ப்ரோ. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா பிரெயினுக்கு அந்த மைலின் ஷீட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்னால சரியா கவனம் செலுத்த முடியல, பயங்கரமா மெமரி லாஸ் ஆகுது, எனக்கு கன்ஃபியூஷன், என்னால ஒரு முடிவை சரியா எடுக்க முடியல எல்லாம் நினைச்சோம்னா இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி பி விட்டமின். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு பி விட்டமின் பல விதத்துல நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துருக்கு. ஆனா இந்த பி விட்டமின் நம்மள நிறைய பேர் டெஃபிஷியன்சிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த டெஃபிஷியன்சிக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசளவுல. என்ன சொல்றீங்க? ஆப்போசிட்டுங்க, கவலையா இருக்கு. இன்னைக்கு நான் பேசுனது நம்ம கோட் சொன்னேன், B12 பத்தி நம்ம குரூப்ல ஆல்ரெடி பேசிருக்கோம். உண்மைங்க, பேசணும், நிறைய பேர் பேசணும். ஏன்னா இந்தியாவுல 47